இங்க நம்ம ஜாக்கி சான் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த ரூமுக்குள்ள ஏகப்பட்ட பேய்ங்க இருக்குது. அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா அவருடைய தலையை அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் தலையில வச்சு படுத்துட்டு இருந்த புக்ஸையும் அவர் காலுக்கு முட்டு கொடுத்து வச்சிருந்த டேபிளையும் அப்படியே அங்க இருந்து தள்ளி விட்டுருதுங்க. இப்ப அவரை பாக்குறதுக்கு எந்த பொருளுமே இல்லாம அப்படியே தலையையும் காலையும் தூக்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு பேய் அவருடைய தலைக்கு பக்கத்துல உட்காந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மற்ற பேய்கள் எல்லாம் அப்படியே எகிரி எகிரி ஜாலியா விளையாடுதுங்க. அப்ப திடீர்னு ஒரு பேய் அவருடைய முகத்துல காலை வச்சு எகிரும் போது அவருக்கு பயங்கரமான வலி ஏற்பட்டுருது. அப்பதான் அவர் கண் முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவர் தலைக்கு முட்டு கொடுத்து வச்சிருந்ததும் காலுக்கு வச்சிருந்ததும் அங்க இருந்து நகர்ந்து போயிருக்கு. அதை பார்த்து அவரு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே தூக்க களைப்புல எந்திரிச்சு உட்கார்றாரு. அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே பேய்ங்க எகிரி விளையாடுனதுனால பயங்கரமா வலிக்குது. சரின்னு முதல்ல அந்த காலுக்கு வைக்கிற டேபிள் அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. பார்த்தா அதுல இருந்து அந்த கேண்டில் ஸ்டாண்ட் மட்டும் அப்படியே அந்தரத்துல மிதக்குது. அவர் தூக்க களைப்புல இருக்கிறதுனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அதையும் எடுத்து திரும்ப டேபிள்ல வச்சுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. படுத்துட்டு மேல பார்த்தா அந்த கேண்டில மட்டும் ஒரு பேய் கையில எடுக்குது. அதனால இது அவருக்கு அப்படியே அந்தரத்துல பறக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இதுன்னு திரும்பவும் அந்த கேண்டில் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல வச்சுட்டு அதை அணைச்சிடலான்னு ஊதுறாரு. ஆனா அந்த பேய் அதோடைய கையை குறுக்க வச்சு தடுக்குது. அதனால அந்த கேண்டில் அணையவே மாட்டேங்குது. அதனால அவர் மறுபடியும் அவருடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி ஊதி பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அந்த கேண்டில் அணையவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேயை அந்த கேண்டில ஊதி அணைச்சு விட்டுருது. அவ்வளவுதான்டா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு படுத்தா மறுபடியும் அந்த கேண்டில் எரிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனே அவர் பயந்து போய் இந்த ரூம்ல பேய் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவர் பேய்களை பத்தின புக் எடுத்து படிக்கலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த புக்ல எல்லாம் இருந்த நேம் லேபிள் எல்லாமே அப்படியே கீழே கொட்டிடுது. உடனே அவர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிலான்னு பார்த்தாலும் அந்த பேய் இங்க நடுவுல ஒரு துணியை வச்சு அவரை போக விடாம தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேய்ங்க வேற அவரை வெளியில போக விடாம அவருடைய ஷூ அப்படியே அழுத்தி டைட்டா புடிச்சிக்குதுங்க. அதனால அவரு ஷூவை கழட்டி விட்டுட்டு அங்க இருந்து நகர்ந்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேய்ங்க அவருடைய ஷூவை மட்டும் ஆட்டை போட்டுட்டு போயிடலான்னு பாக்குதுங்க. உடனே நம்ம ஜாக்கி என்ன பண்றாருன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ஷூவை மிதிச்சிடுறாரு. மிதிச்ச உடனே பார்த்தா அந்த பேயுடைய கால் அந்த ஷூக்குள்ள மாட்டிக்குது. நம்ம ஜாக்கிக்கு ஸ்பிரிச்சுவல் குன்ஃபூலாம் தெரியும் போல அதை பயன்படுத்தி அந்த பேய்களை கடைசியில் அங்க இருந்து துரத்தி விட்டுறாரு.